பெரியம்மா, மேரேஜ் ரிசப்ஷன்ல அவன் கோட் போட்டிருந்தத பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். நாளைக்கு பார்ட்டிக்கு போகும்போது சீனு இந்த கோட் போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும். நீயே கொடுக்கலாம்ல. இல்ல பெரியம்மா, என் அத்தைக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாங்க. அதனாலயே அவன் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவான். ஆனா நீங்க கொடுத்தா அவன் கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டான். ப்ளீஸ் பெரியம்மா, எனக்காக கொடுங்களேன் ப்ளீஸ். சரி, நான் கொடுத்துறேன். சீனு, சொல்லுங்க அத்தை. நாளைக்கு ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்னல? ஆமா அத்தை. இதுல கோட் இருக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இத போட்டுட்டு போ. இந்தா. என்னடா பாக்குற? இல்ல நீங்க கொடுக்கறீங்களா இல்ல மாயா கொடுக்க சொன்னாளா? என்னடா இப்படி கேக்குற? நீதானே சொன்ன பெரிய பெரிய முதலாளிங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு. அதனாலதான் உனக்காகவே வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன்டா. நீங்க எங்க போய் வாங்குனீங்க? தெரிஞ்ச கடையில சொல்லிருந்தேன். அதான் அவங்க கொடுத்துட்டு போனாங்க. எந்த கடை? டேய், எதுக்குடா இப்போ இவ்ளோ கேள்வி கேக்குற? ஏன் நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? நான் உனக்காக வாங்கி கொடுக்க கூடாதுல்ல? ஐயோ, அப்படி எல்லாம் இல்ல அத்தை, கொடுங்க. இந்தா பாரு. இந்த கலரை பாரு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிடிச்சிருக்குல்ல? நல்லா இருக்கு அத்தை. தேங்க்ஸ். சரிடா. தேங்க்யூ பெரியம்மா, தேங்க்யூ so much. இருந்தாலும் அவன் ரொம்ப தான் கேள்வி கேக்குறான். சரி, எனக்கு வேலை இருக்கு. சீனு, நீ ரொம்ப அழகா இருக்கப்பா. ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமாடா மாமனே, புது மாப்பிள மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்க. மாமா, நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஐயோ, எதுக்கு எல்லாரும் இப்படி பாராட்டுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. டேய், என்ன திடீர்னு கோட்டு சூட்டலாம்? நான் தான் சொல்லியிருந்தேன்லப்பா ஒரு பார்ட்டிக்கு போறேன்னு. ஓ, அதுக்கு அத்தை தான் வாங்கி கொடுத்தாங்க. நானா? நீங்க தானே அத்தை வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, நான் தானே வாங்கி கொடுத்தேன், மறந்துட்டேன். ஆமா, மாயா எங்க? வந்துட்டேன் பெரியம்மா. மருமகளே, ரெண்டு பேரும் ஒரே மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. பார்ட்டிக்கு கப்பலா போகும்போது இப்படிதான் மேட்சிங்கா போகணும்னு சீனு சொன்னான். அதான். பிரமாதமா இருக்குமா? பிரமாதமா இருக்கு. அழகா இருக்கு. இப்படியே நீங்க ரெண்டு பேரும் அங்க போனீங்கன்னா உங்களை பாக்குறவங்க எல்லாருமே அசந்து போயிடுவாங்க. உங்க ரெண்டு பேர் மேலதான் கண்ணு பட போகுது. அப்பா, இதுலதான் நிறைய சொடக்கு வருது. ஏதோ பெரிய கொள்ளிக்கண்ணு பட்டுச்சு போல் இருக்கு. அத்தை, டைம் ஆகுது, கிளம்புறோம். சரிப்பா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம் பெரியம்மா. சரி மாமா, முதல் தடவை நான் ஒரு தொழிலை நல்லா பண்ணி அதுக்கு என்ன கூப்பிட்டு பாராட்டுறாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏய், நல்லா இருக்கு. இன்னும் நீ நிறைய முன்னேறி வருவ. இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கடா, நல்லா இருக்கு. சரி மாமா, வர மாமா. வா. வரம்பா.
வரேம்மா. நான் வரேன் பெரியம்மா. ஆ நாங்க போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அத்தை, சீனுக்காக சாப்பிடாம நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். ஒன்னா போயிட்டு ஒன்னா சந்தோஷமா வரோம். வரேன் பெரியம்மா. சரி, போயிட்டு வாங்க. பாத்து பத்திரம். பாய் தானா. வரேன் மாமா. பாய். கதிர், சொல்லுதானா? இந்த குடும்பத்துல சில பேர் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. யார சொல்ற? அத்தையும் சித்தியும் தான். அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? என்ன பேசுறாங்க? அவங்க 2 பேரும் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போக போறாங்களாம். அங்க போய் மாயாவை அவமானப்படுத்தி சீனு மாமாவுக்கு மாயா மேல கோவம் வர மாதிரி பண்ண போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் கிளம்பி போறாங்க. அந்த பார்ட்டியை நம்ம நடக்க விடக்கூடாது. மாயா நம்ம லைஃப்காக எவ்வளவு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு அவமானம் வர நம்ம விடக்கூடாது தானா? இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம முதல்ல கிளம்பி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போலாம். நம்ம போகணுமா? ஆமா, அங்க போய் பத்மா சித்தி எதுவும் பண்ண விடாம தடுக்கணும். நீ எனக்கு அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுதானா? என்ன நீ ஹெல்ப் பண்ணலாம் சொல்ற? மாயா சீனு மாமா லைஃப் மேல எனக்கும் அக்கறை இருக்கு. அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஆனா இப்ப போறத பத்தி தான். அங்க நாம போய் பத்மாத்தையும் பார்வதி சித்தியும் நம்மள பாத்துட்டா? அதை பத்தி நீ கவலைப்படாத. நம்மளை யாரும் பாத்திர மாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். போலாம்.